ஈரான் மீது இஸ்ரேல் கடும் தாக்குதல் நடத்தியிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் ஈரான் சீக்கிரட்டா 9க்கும் மேல அட்டாமிக் பாம்ஸையும் பல நியூக்ளியர் வெப்பன்ஸையும் டெவலப் பண்றதாகவும் ஒரு வருஷத்திலேயே டெவலப் பண்ணி முடிச்சிரும்னோ அது இஸ்ரேலுக்கு பெரும் த்ரெட்டா மாறும்னோ அதுக்காக தான் நாங்க தாக்கணும்னு சொல்றாங்க. உண்மை என்ன? இப்போதைக்கு ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கிறதா ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ஆனா இஸ்ரேலோட வாதத்தை முழுசா தள்ளி வைக்க முடியாது. ஏன்னா ஈரான் நியூக்ளியர் பவர் தேவைக்கும் அதிகமா யுரேனியத்தை வளப்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட 84% வரை 90% தான் வெப்பன் கிரேட் யுரேனியம். அது மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஈரான் மேல பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. டிக்ளேர் பண்ணாத பல சைட்ல யுரேனியம் காணப்பட்டதாகவும் இன்ஸ்பெக்ஷனுக்கு கோஆபரேட் பண்றது இல்லைனோ தேவைக்கும் அதிகமா யுரேனியத்தை ஸ்டாக் பண்றது மற்றும் வளப்படுத்துறதுல ஈடுபடுறாங்கன்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. மேலும் இஸ்ரேலும் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி மூலமா பல ப்ரூஃப்ஸை சேகரிச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இஸ்ரேலோட வாதம் உண்மையா இருக்குதான் வாய்ப்பு அதிகம்.